உறவுகளுக்கு வணக்கம். கொஞ்ச நாட்களாக வீடியோ போட முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுக்கு நிறைய பொருளாதார சுமை. அதுக்காக நம்ம வேலைக்கு போட வேண்டிய ஒரு சூழல். ஓடினேன் ஓடினேன் அப்படின்னு சொல்லி நம்ம விவேக் சொல்லுவார் இல்லையா, ஓடினேன் 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 அப்படின்னு. அங்கே முட்டுச்சவத்துலேருந்து திரும்பி வந்துட்டேன். அந்த மாதிரி வேலைக்காக ஓடிட்டே இருக்கிறதுனால, அந்த பொருளாதார பிரச்சனைகளால் ஓடிட்டே இருக்கிறதுனால நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இதுதான் ஒரு காரணம். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். ஏன்னா சில நண்பர்கள்லாம் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா வீடியோ போடல நீங்கள், எதனால் வீடியோ போடல சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு என்ன, டைம் கிடைக்கல, அது ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நம்ம வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், கண்டினியூஸாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னே நம்ம ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த சேனல் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்றே ஒன்று தான். தமிழ் தேசியத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், தமிழ் தேசியத்தை பற்றி பேசணும். தமிழ் தேசியத்தை பேசுகிறதுக்குலாம் இப்போ காலங்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறவங்களாம் ஒரு காலத்தில் அவங்களாம் ஜோலாம் போய் மாட்டிக்கிட்டு ஆதம எவ்வளோ காலத்தில் இருக்கிற மாதிரி ஆளுங்களாக இருந்தாங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் அப்படின்ற ஒரு முத்திரை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு பெரிய ஒரு வழி நடந்ததுக்கப்புறம் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் இங்கே பற்ற வச்சார். நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உருவானது. அதுக்கப்புறம் எல்லா இளைஞர்களும் அதை பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சாங்க. இளைஞர்களுடைய எழுச்சியாக மிகப்பெரிய அளவில் பேசப்படுவது, தமிழ் தேசியம் பேசுவதற்கான காரணம் நாம் தமிழர்ன்றதை நம்ம யாராலும் மதிக்கவே முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன சத்தம் இடையில், அதனால தான் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணி திரும்ப வீடியோ போட முடிஞ்சது. ஏன்னா நம்மக்கிட்டே இன்னும் மைக் வாங்காமல் நம்ம பேசுகிறது கொஞ்சம் வெளியே நாய்ஸில் கேக் தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, வேறு வழி இல்லை. கொஞ்சம் நாள் ஏதாவது முடிஞ்சால் அடுத்த மாதம் சம்பளம் உடனே மைக் வாங்கிடலாம். எதுக்காக இது நம்ம இப்போ எது சொல்ல வந்தோம்னா, இந்த விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் தேசிய அரசியல் யாரும் கொண்டு போய் சேர்த்ததுக்கான காரணம் நாம் தமிழர் தான். இப்போ நம்ம இதை நான் முதல்ல சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய தம்பிகள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனால் இது மாதிரி கட்சியில் மூத்த நிர்வாகிகள் 10 வருஷம் 15 வருஷம் 12 வருஷம் இருந்தவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்களே, இவ்வளோ நாளாக தமிழ் தேசியத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஆதரவாக இருந்த ஊடகங்கள் எல்லாம் இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, இப்போ இதனால் நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு வீழ்ச்சியை சந்திக்குமா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பின்னாடி வாங்கிடணும். ஏற்கனவே எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம 8% பாதி ஆகிட்டோம், 4% வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது இதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எங்கிட்ட தம்பிகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த கேள்வியை கேட்ட தம்பிகளுக்காக சில பதில்கள் சொல்லணும் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சோர்வோ ஏதோ ஒரு மன கஷ்டம் வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது சோர்வு வரல, ஒரு மன கஷ்டங்கள் வந்திருக்கு. என்னடா இது வழக்கம் போல் நடந்துட்டு தான் இருக்குது. மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் வெளியே போகிறவங்க ஒரு சிலர் விமர்சனம் பண்ணிட்டு போகிறதுலாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்போது நம்ம தமிழர்களுக்கு ஒரு விஷயம்னு சொல்லணும். நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சித்தாந்தத்தை எதிர்க்கிற ஒரு கட்சி, தமிழ் தேசிய ஐடியாலஜியை எதிர்த்துருக்கிற ஒரு கட்சி. ஒரே நிமிஷங்க, மூச்சு வாங்குது. அப்படி தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஐடியாலஜியை எதிர்க்கிற ஒரு கட்சி. அதனால் அந்த கட்சிக்கு எல்லாரும் வெளியே போகிறாங்க அப்படின்னா, இப்போ வெளியே போகிற நிர்வாகிகள் அடுத்து அவங்க தமிழ் தேசிய பயணத்திலே பயணிக்கிறாங்கன்னா, அவங்க உண்மையிலே ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பு முரணோடு வெளியே போயிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். வெளியே போனவங்க நம்மளை இப்போது யாரெல்லாம் எதிர்த்து நின்று ஒரு அரசியல் நம்ம பேசணுமோ அவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்கன்னா, அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே இவங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் வெளியே போனாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்தமாதிரி நிறைய இதுக்கு முன்னே இருந்த நிர்வாகிகள்லாம் வெளியே போனவங்க அதுமாதிரி நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வெளியே போகிற அந்த ஒரு நிர்வாகியுமே நம்ம விமர்சனம் பண்ணணும், அவங்களுக்கு கொடுமையான வார்த்தைகள் பேசணுன்றது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நம்ம தமிழ் தேசிய அரசியலில் அது ஆரோக்கியமாக இல்லாமல் போயிடும். போகிறவங்க போகட்டும், அவ்வளோதான். அவங்க ஏதோ ஒரு சூழலில் போயிருக்காங்க. ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் அவங்களுடைய உழைப்புன்றது ரொம்ப பெருசு. ஒரு 10 வருடம் 12 வருடம் இந்த களத்தில் இறங்கி அவங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணி அவங்க நிறைய விஷயங்களுக்கு களத்தில் இறங்கி போராடி, சிலர் கேஸ்லாம் வாங்கியிருக்கலாம். சிலர் கேஸ் வாங்கி நிறைய பிரச்சனைகள் இங்கே அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம அதனால் எடுத்த கவுத்துன்னு சொல்லி யாரையுமே விமர்சனம் பண்ணி அவங்கள வெளியேற்றணுன்ற ஒரு நிகழ்வு, வெளியே போனவங்களை கடித்து விமர்சனம் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம நம்மளுடைய அரசியலுக்கு அது ஆரோக்கியமானது இல்லை. போனவர்கள் போகட்டும், அவ்வளோதான். உறவுகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நான் பேசக்கூடிய வீடியோ கொஞ்சம் சத்தம் வெளியெல்லாம் இறைச்சல்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த காரணத்துக்காக தான் நான் வீடியோவே போடாமல் இருந்தேன் இடையில ஒரு மாதமாக. நம்ம பேசுகிறது வந்து நம்ம எடுக்கிற வீடியோ வந்து வெளியே சத்தம் பேசுகிறதெல்லாம் கேட்குங்க. நம்மளுக்கு அது ஒரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்றதுனால எதுக்குடா நம்ம வீடியோ எடுக்கிறது, சரி கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டே இருக்கும்போது இந்த தொடர்ச்சியாக இந்த 2 மாதமாக இந்த 1 மாதமாக தொடர்ச்சா ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. வீடியோ ஒழுங்காக போட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2 மாதமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நான் நடக்கிற நிகழ்வுகளில் நம்ம தினமும் பேசணுன்றா, என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படிலாம் பண்ணுறாங்களா, நம்ம பேசணும்னு தோணும். ஆனால் நம்ம பேசுகிறது வந்து ஒரு நாய்ஸ் வந்து இந்த மாதிரி இப்படியே சத்தம் கேட்கும்போது வந்து கேட்குற மக்களுக்கு ஒரு என்னடா இவன் பேசிகிட்டு இருக்குது, இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் அவங்க இந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்க, அவங்க அந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்களேன்ற ஒரு விஷயம் வந்துருமேன்றதுக்காக தான் நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே விடவும் முடியல. சரி பேசுவோம், இனிமேல் பேசி வீடியோ போடுவோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நம்ம பேசுவோன்றது முடிவு பண்ணியாச்சு. இப்போது நம்ம டாபிக் உள்ளே போகலாம். என்ன சொல்ல வரோன்றது சொல்லிடலாம். அதனால் உறவுகள் நம்ம கூட பயணித்த நம்மளுடைய அண்ணன் தம்பிகள் உறவுகள் எல்லாம் வெளியே போயிருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மனக்கசப்பால் வெளியேறி இருக்கிறார்கள். நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி 8% 4% நாம் தமிழர் வந்துடுச்சுன்றதுக்காக கட்சியை விமர்சனம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. 8% 4%, 1% 8% போனவங்க திரும்ப 4% ஒரு சர்க்கிள் வந்திருக்குன்னா அந்த இடத்துல மக்களுடைய புரிதல் ஏதோ ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் நடந்தது. ஆனாலும் அந்த 4% கூட ரொம்ப பெருசு தான். 20 லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கான். 20 லட்சம் பேர் இப்போ ஓட்டு போடாத எத்தனையோ லட்சம் பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, வர முடியாமல் உணர்வோடு இருக்கிறவங்கலாம். அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் வந்து அந்த 20 லட்சம் பேருன்றதே ஒரு பெரிய இந்த தமிழ் தேசிய ஐடியாலஜிக்கு ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருத்து பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் அதான் அந்த படத்தை சொன்னாலும் ஒரு ஜாலாக போய் மாட்டிக்கிட்டு கன்னடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு தமிழ் வைத்தியர் மாதிரி வந்து சொல்லுங்க அப்படின்னு பேசுகிறவங்கள வந்து கீழே கிண்டலும் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு மத்தியில் இன்றைக்கி அந்த தமிழ் தேசியம்னா தலை நிமிரச் செய்யணும். தமிழ் தேசியம்னா வந்து அது தாண்டா இங்கே தமிழுடைய வாழ்வில் தமிழ் தேசியம் தான் இங்கே எல்லாரும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் பேச வச்சுருக்காங்க இல்லையா? அதுதான் நம்மளுடைய வெற்றி. அதனால் வந்து இந்த தமிழ் தேசியத்துக்குள்ளே 1000 பேர் வருவாங்க போவாங்க. இன்றைக்கி நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், நாளைக்கு தமிழ் தேசியம் பேசாமல் வெளியே நான் போயிட்டு அதுக்காக தமிழ் தேசியம் பேசாமல் யாரும் இருக்க போகிறாங்களா என்ன? நாளைக்கு 100 பேர் வருவான், நாளைக்கு 1000 பேர் வருவான். அதனால் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே யாராலும் அழிக்கவே முடியாது. அது ஒரு ஐடியாலஜி. தமிழ் தேசியம்ன்றது வந்து அது ஒரு உணர்வுபூர்வமாக தமிழர்களுக்கானது உரிமைக்கான ஒரு குரல் அப்படின்றது எப்பவுமே எழுந்துகிட்டே இருக்குன்றதுனால யார் வெளியே போனாங்க வந்தாங்கன்றதெல்லாம் இங்கே நிரந்தரமே கிடையாது. நிரந்தரமானது இங்கே ஐடியாலஜியும் அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான். அதனால் நம்மளுக்கு அதாவது வந்து இங்கே வந்து என்கிட்ட அதான் ஒரு நண்பர் கேட்டார், ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தவர், அவரே இப்போ உங்களை எடுத்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சியை வந்து பி டீம் பண்ணுறாங்க, சி டீம் பண்ணுறாங்கன்னு 1008 சொன்னாங்க. இது அதாவது வந்து ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த நெரேட்டிவை செட் பண்ணுறது அதை வந்து திமுக பயங்கரமாக பண்ணணும். நெரேட்டிவை செட் பண்ணுறதெல்லாம் நாம் தமிழர் வந்து பாஜகவோட பி டீம்னு எப்படி எதை வச்சு சொன்னாங்க? அவங்க முருகனுடைய வேலை கையில் எடுத்துட்டாங்க, அவங்க பாரு ஒவ்வொரு கடவுளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பி டீம் சொல்ல ஆரம்பித்தாங்க. பாஜகவோட பி டீம்னு நம்ம வந்து நம்ம முன்னோர்களுடைய வழிபாடுகள், நம்மளுடைய அந்த கலாச்சார வழிபாடுகள் நம்ம பேசும்போது அவங்க எப்படி நம்மளை கோர்த்து விட்டாங்க. அப்படி கோர்த்து விட்டு அதை பெரிய சக்ஸஸ் பண்ணாங்க. அவங்க பி டீம், பாஜகவோட பி டீம் ஏகப்பட்ட பேர் என்கிட்ட அதை பற்றி பேசுவாங்க. அந்த நெரேட்டிவை செட் பண்ணி அதை பெரிய அளவில் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா திமுக விட இப்போ பயங்கரமாக ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தாவேகா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து டிஎம்கோட பி டீம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அவங்க எலெக்ஷன்லேயும் அதை பெரிய அளவில் செட் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை காண்ட்டாங்க. சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணி அவர் பற்றி ஒரு சாதகமாக ஒரு வீடியோ வந்து வந்துச்சுனாலே அதை கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து கடிப்பாங்க. ரீசன் அவங்களுடைய ஐடிவிங் தான் அது. அவங்களுடைய ஐடிவிங்ஸ்லாம் இறங்கி ஆளுங்களை பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்க அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய அளவில் வெற்றியை காட்டினாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஒரு கட்சியை வந்து டார்கெட் பண்ணி அந்த கட்சியை பலவீனமாக்கணும்னு நினச்சா கூட அந்த கட்சியில் 20 லட்சம் நபர்கள் இன்னும் வந்து உயிர்ப்போடும் இன்னும் வந்து அந்த உணர்வோடு இருக்காங்க. இந்த 20 லட்சம் நபர்கள் திரும்ப அவங்க பேசி திரும்ப வந்து அவங்க அடுத்தவுடைய
மக்கள் கிட்ட கொள்கை அவங்க வேலையே அதுதான். அந்த 20 லட்சம் பேரை நம்ம மாற்றவே முடியாதுன்ற மாதிரி ஒரு 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 நபர்கள் அவங்கலாம். எத்தனை புயல்கள் வந்தாலும் எத்தனை பூகம்பம் வந்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆட்கள் அவங்க. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட போயிட்டு இந்த தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு உள்ளே எல்லாரையும் கொண்டு வர தான் பார்ப்பாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், தமிழ் தேசிய அரசியல் இதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இவங்களை விமர்சனம் பண்ணுறது அவங்கள விமர்சனம் பண்ணுறதுன்றதெல்லாம் புறம் தள்ளிட்டு வெளியே போனவங்க போகட்டும். ஐயா களஞ்சியம் அவர்களை வந்து நம்ம விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து இங்கே தமிழ் தேசிய அரசியலுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வந்து குரல் கொடுத்துருக்கிறாரு, நிறைய பேசியிருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து அவரெல்லாம் விமர்சனம் பண்ண தேவையில்லை. அவர் போகட்டும், அவர் எங்கே போயிட்டு எந்த கட்சியில் சேர்ந்தாலும் நல்லது. வெளியே போன உறவுகள் நம்மளை விமர்சனம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி தான். இப்போ நம்ம கொடியை திடீர்னால நம்மளை பற்றி தெரிஞ்சுட்டு வெளியே போயிட்டு நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து அதனால தான் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதுன்னா சரி கிடைக்கட்டும் போன்னு விட்டுடணும். அதனால் வந்து இதுக்கு முன்னே இந்த மூத்த நிர்வாகிகளும் போயிட்டு அதுமாதிரி ஒரு ஆதாயம் தேடி கிடச்சி இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு நம்மளே கடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போனவங்க சரி அவங்க ஆதாயத்துக்காக கடிக்கிறாங்க, நம்ம விட்டுடணும். நம்மளுக்கு என்ன ஐடியாலஜி தான் விஷயம். நம்ம தமிழ் தேசிய அரசியல் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் யார் வராங்க யார் வெளியே போகிறாங்கிறத பற்றிலாம் நம்மளுக்கு கவலைகள் கிடையாது. அதை பற்றி வருத்தமே படாதீங்க. தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்குங்க. இன்னைக்கு வரைக்கும் சமரசம் இல்லாமல் களத்தில் இறங்கி தனியாக சண்டை செய்கிறாங்களா, மக்களுக்கான உரிமைக்கான குரலை கொடுக்குறாங்களா பாருங்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, அவங்களுடைய களத்தை நீங்கள் வலுப்படுத்துங்க. அதுதான் இங்கே சரியாகும். நான் இவ்வளோ நேரம் சொன்னதே வந்து எதையும் யோசிக்காமல் இப்படியெல்லாம் பேசணும் அப்படிலாம் பேசணும்னு சொல்லி நான் வந்து எந்த ஸ்கிரிப்டோடையும் யோசிக்கலை. சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன். அதனால் உறவுகள் நீங்கள் அதை பற்றி எதுவும் கஷ்டப்பட்டுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். இன்றைக்கி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மீடியா ஒருத்தர் இல்லைன்னா நம்ம 1000 மீடியாக்கள் நம்ம உருவாகிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி 1000 மீடியாக்கள் வந்துட்டுருக்காங்க. அவங்க வர போகிறாங்க, அவங்க பேச போகிறாங்க. அதனால் என்ன ஆகிட போகுது, இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து வெளியே போனாங்கன்னா அதுமாதிரி 1000 பேச்சாளர்கள் உருவாக போகிறாங்க. சின்ன சின்ன பசங்களாம் பொடி பசங்களாம் இதில் இன்றைக்கி நம்ம தம்பிங்க வந்து இறங்கி பேசக்கூடிய இதெல்லாம் நம்மளால பேச முடியாது, அந்தளவுக்கு பேசுகிறாங்களே. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. போனவர்கள் போகட்டும், நல்லா இருக்கட்டும். அவர்கள் நம்மளை விமர்சனம் பண்ணாத வரைக்கும் அப்படி அவங்க நம்ம யாரும் வெளியே போனவங்க நம்மளை விமர்சனம் பண்ணணும்னு இருந்தால் ஒரு வேளை பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய முடிவு. சரி ஓகே, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்கன்னு நினச்சின்னு விட்டுடணும். ஆனால் போனவங்களுக்கும் ஒரு வழி இருந்திருக்கும், இல்லை இவ்வளோ நாள் பயணம் பண்ணியிருக்காங்கல்ல, விமர்சனம் பண்ண வேணாம், அமைதியாக விட்டுருவோம். தமிழ் தேசிய அரசியலை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம கருத்தை பேசுவோம், தொடர்ந்து நம்மளுடைய அரசியலை பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்த கட்டத்தை பேசுவோம். இதுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த சேனல் தொடங்குறது காரணமே வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசுறதுக்கும் நிறைய புத்தகங்களை பற்றி பேசுகிறதுக்கும் தான். அதனால் வந்து உறவுகள் உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் சஜஷன் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி கொஞ்சம் படிப்போம், தேடுவோம், அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம், கலந்துரையாடல் பண்ணுவோம். வாரத்தில் ஒரு நாள் டைம் எடுத்துக்கலாம் இந்த புத்தகங்கள் பற்றி பேசுகிறதுக்கு. புத்தகங்களை பற்றி பேசுவோம். நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம வந்து இனிமேல் பேசுவோம். ஏன்னா எனக்கு கிரியேட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது, டேரக்டர் ஆகணும்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே. அதனால் சினிமாவை பற்றி நம்ம பேசணும் தான் யோசித்தேன். சரி, அது இந்த சேனலில் கூடன்றதுனால ஒரு ஐடியா இருக்குது, தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி சினிமா பற்றி பேசணும் தான். நீயும் சினிமாக்காரனை பற்றி பேசணும் இல்லை, அது ஒரு படைப்பு கலை, எனக்கு அது பிடிக்கும். அதனால் ஆனால் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழ் தேசிய அரசியலை பேச போகிறோம், தமிழுக்கான வாழ்வியல் பேச போகிறோம், தமிழுக்கான புத்தகங்கள் பேச போகிறோம், இலக்கணங்கள் பேச போகிறோம், மொழி பற்றி பேச போகிறோம், நம்மளுடைய வரலாறு பற்றி பேச போகிறோம், நம்மளுடைய எவ்வளவு தூரம் நம்மளுடைய தொன்மை பரவி இருக்கிறத பற்றி பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் மட்டும் தான் நம்ம பேச போகிறோம், விவாதிக்க போகிறோம். உறவுகள் நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னுடைய இந்த லிங்க்கில் இருக்கிற என்னுடைய இன்ஸ்டா வந்து மெசேஜ் போட்டு வைங்க. இந்த புத்தகங்களை எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி வந்து விவாதிப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். உறவுகளுக்கு நன்றி. பின்தொடருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தொடர்ச்சியாக வீடியோ போடுறது கொஞ்சம் ஊக்கமளிக்கும். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு இனிமேல் வீடியோ போடுறதுக்கான முடிவு நான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து உறவுகள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய உறவுகளுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் பட்டனை தட்டி விட சொல்லுங்கள். நன்றி.